ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் கிரகணமானது நடக்க போகுது. ஸோ இந்த கிரகணத்துடைய தேதி, நேரம், இந்த கிரகணத்தை எங்கெல்லாம் பார்க்கலாம் மற்றும் பிற சிறப்பு விஷயங்களையும் வாங்க இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடையலாம். அதே போல நடக்கக்கூடிய இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில அவங்களே நினைத்து பார்க்காத ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கலாம். அந்த வகையில எந்த ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழப்போது, எந்த மாதிரி விஷயங்களில் இருந்து அவங்களை காப்பாற்ற போது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகணம் எப்போ தோன்றுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். சந்திர கிரகணம் இந்த மதத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லலாங்க. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானியல் நிகழ்வே சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது. சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுகிறது. சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் மார்ச் 14ஆம் தேதி அன்று நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் எப்போ நிகழும், இதனுடைய நேரம் என்ன, சூத காலம் என்ன, அது எங்கெல்லாம் தோன்றும், பிற முக்கியமான விஷயங்களை இதனை தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் எப்போ நிகழும் அப்படின்னு ஜோதிட கணக்குகளின்படி பார்க்கும் பொழுது மார்ச் 14ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி காலை 9:29 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3:29 மணிக்கு முடிவடையும். இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. இதன் காரணமாக சூத காலமும் இந்தியாவில் பார்க்கவே முடியாது. நாசாவினுடைய வலைதளத்தின்படி பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்காவில் பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணத்தின் சூத காலம் எப்போ அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு 9 மணி நேரத்திற்கு முன்பு சூத காலம் நடைபெறும். ஆனால் இந்தியாவில் சந்திர கிரகணம் தென்படாத போது சூத காலமும் தெரியாதுங்க. அதே போல இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை தடை செய்யலாம், அதே போல எந்த மாதிரி விஷயங்களில் நீங்க ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு செய்வதற்கு முக்கியமா தடை செய்யப்படுகிறது. கிரகண காலம் வரை கோவில்களின் கதவுகள் கண்டிப்பா மூடப்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் கடவுள்கள் மற்றும் தேவியர்களின் சிலையை தொடுவது கண்டிப்பா தடை செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயமாக சொல்லலாம். சந்திர கிரகணத்தின் போது ராகுவின் தாக்கம் கண்டிப்பா அதிகரித்து இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க உணவை சமைக்கவோ அல்லது உட்கொள்ளவே கூடாதுங்க. இருப்பினும் கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது உங்களுடைய உணவுகளை நீங்க உண்ணலாம். ஜோதிடத்தின்படி கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா யாருமே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க கூர்மையான பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த சந்திர கிரகணம் அன்று நீங்க இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா மேற்கொள்ளலாம். இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசினியர்களுக்கு காரியங்களில் பார்த்தீங்கன்னா அனுகூலம் உண்டாகலாம். முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் பிறக்கலாம். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு இதனால் உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பாராத பண வரவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ராகு சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தடையே இருக்காதுங்க. புதிய பொருட்களில் சேர்க்கை உண்டாகலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இல்லை என்பதால் சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் மிகுந்த நல்லதாக மாறலாம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய வகையில் பார்க்கும் பொழுது பெருமைகள் உங்களுக்கு பிறக்கலாம். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உறவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது உறவினர்கள் மூலம் நீங்க நினைத்த உதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால எந்த விஷயத்திலும் நீங்க பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு அவசியமாக இருக்கலாம். மற்றவர்களுடைய விஷயத்தில் சிம்ம ராசினியர்கள் தலையிடாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது சிம்ம ராசினியர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கலாம். ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம்.
கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி பார்க்கலாம். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது சிம்ம ராசினியர்கள் பொறுமையை கடைபிடிக்கலாம். அதே போல கோபத்தில் எது கூறினாலும் மௌனமாக இருப்பது உங்களுடைய பிற்காலத்திற்கு நல்லதாக மாறலாம். உங்களுடைய அதிகாரிகள் சொல்லுவதை கேட்டு நீங்க கோபப்படாமல் எந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டாலே உங்களுக்கு வேலை ரீதியாக எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கொஞ்சம் சுமாராக இருக்கலாம். போட்டிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகலாம். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உங்களுக்கு ஏற்படும். இதனால் உங்களுக்கு அடிக்கடி உடல் அசதி உண்டாகலாம். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு நேரலாம். புதிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்துடைய காலத்தில் நீங்கள் மேற்கொள்வது கண்டிப்பாக தவிர்க்கலாம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்ம ராசினியர்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, புதிய தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு நினைத்தாலும் சரி, இந்த மாதிரி முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் கைவிடலாம். அரசாங்க காரியங்களும் உங்களுக்கு தாமதமாக நடந்து முடியலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக மாறலாம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு அதீத ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். வேலைக்கு செல்ல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு வேலை ரீதியாக வேலை சுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு அடிக்கடி டென்ஷன், கோபம் இந்த மாதிரி தலைவலிகள் ஏற்படலாம். என்னதான் வேலை சுமை உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பெண்மணிகளுக்கு சொல்லவே முடியாதுங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான அதாவது உடல் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஏன்னா உடல் ரீதியாக தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். அடிக்கடி தொந்தரவு ஏற்படுறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ சிம்ம ராசினியர்கள் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். அதே போல் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்ம ராசினியர்கள் என்ன மாதிரி ஒரு பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அதே போல் அம்மனுக்கு நெய் தீபம் கூட ஏற்றலாம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கண்டிப்பாக ஏற்படாது. ஸோ இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைச்சிருக்கு, இந்த பலன்கள் மூலம் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களில் பாதிப்பு அடைவீங்க, இந்த பாதிப்பால் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பாக சிம்ம ராசினியர்கள் இந்த கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றலாம். முக்கியமாக இந்த பரிகாரத்தை சிம்ம ராசினியர்கள் செய்யும் பொழுது கிரகணத்துடைய தாக்கம் உங்களை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நெகட்டிவான பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பரிகாரத்தை கண்டிப்பாக சிம்ம ராசினியர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, இந்த மாற்றத்திற்கு ஏற்றவாறு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் நடந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, இந்த பலன்கள் மூலம் நீங்கள் என்ன மாதிரி மாற்றங்களை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல் இந்த சந்திர கிரகணம் எப்போ நடக்க போகுது, இந்த கிரகணத்துடைய தேதி நேரம் என்ன, இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்
அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ சிம்ம ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.